அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குளிர்காலம் பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். 1. குளிர் நரகத்தின் நினைவூட்டல். நபி முகமது அவர்கள் கூறினார்கள், கடுமையான குளிர் நரகத்தின் குளிர்ந்த மூச்சிலிருந்து வந்தது. கடுமையான வெயில் நரகத்தின் சூடான மூச்சிலிருந்து வந்தது. இதனால் குளிரையும் வெயிலையும் நினைத்து ஆகிரத்தை நினைவு கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. 2. குளிரில் உடலை பாதுகாப்பது இஸ்லாமில் அனுமதி. குளிரில் சூடான உடை அணிவது உடலை காப்பது இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்டது. ஆரோக்கியம் காப்பது ஒரு அமானத்து, பொறுப்பு. 3. குளிரில் வுழு அப்தேசம். தண்ணீர் மிகவும் குளிராக இருந்து உடலுக்கு பாதிப்பு என்றால் சூடான தண்ணீர் பயன்படுத்தலாம், அல்லது தயமும் மண் கொண்டு சுத்தம் செய்ய அனுமதி உண்டு. இஸ்லாம் எளிமையும் இரக்கமும் கொண்ட மார்க்கம். 4. குளிர்காலம் இபாதத்துக்கு சிறந்த காலம்.